நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டபுள் டோரு டீஃப்ராஸ்ட்டு போர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டைமர் இல்லாத மாடலில் வந்து டீஃப்ராஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக டீஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீ போர்டு. இது தான் வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்துச்சு. இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போச்சு. இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், ப்ரைமரி சுத்தமாக இல்லை, எரிஞ்சு போச்சு. அதனால் வந்து இப்போ புது ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 012 இது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம், ஃபிட் பண்ண போகிறோம். இப்படியே இதுக்குள்ளே வைக்க முடியாதனால வந்து இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுவோம். கோர் எதுவும் கட் ஆகிடாமல் மெதுவாக மேலே உள்ள கவரை வந்து எடுத்துடணும். ஏன்னா ஃபுல்லாக இதை வந்து சின்ன கவர் பாக்ஸாக இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இது வைக்க முடியாது. இந்த போர்டு தான் பார்த்திங்கன்னா பைமெட்டலு எல்லாத்துக்குமே சப்ளை, ஃபேன் மோட்ரு எல்லாத்துக்குமே இங்கே இருந்தால் சப்ளை போகும். ஹீட்ரு, கம்ப்ரஸர் எல்லாத்துக்குமே இங்கே இருந்தால் சப்ளை போகும். பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனில் வைக்க முடியும்னு பார்த்துக்கணும். இதில் புது ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம வந்து வைண்டிங் வந்து செக் பண்ணிக்கணும். ப்ரைமரி, செகண்டரி. இந்த ப்ரைமரி நல்லாயிருக்கு. இது வந்து செகண்டரி, இதுவும் நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த போர்டில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக தான் இதை நம்ம வந்து வைக்கிறோம். இந்த ப்ரைமரியில் வந்து இது பாருங்கள், இது வந்து செகண்டரி. இது வந்து 2 பின் உள்ளது வந்து ப்ரைமரி, 4 பின் உள்ளது செகண்டரி. இந்த ப்ரைமரியில் தான் வந்து நம்ம வந்து 230 வோல்ட்டு கொடுக்கணும் வரும். அதில் வந்து ப்ரைமரி கொடுத்துருவோம். செகண்டரியில் வந்து அந்த டயோடுலாம் வரும், அதில் வந்து நம்ம அந்த செகண்டரி கொடுத்துடணும். ப்ரைமரியில் வந்து 230 வோல்ட்டு ஏசி வோல்ட்டு போய் செகண்டரியில் வந்து 12 வோல்ட்டு ஏசி வோல்ட்டு வரும். அதில் வந்து டயோடு போட்டிருப்பாங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் டயோடு போட்டு அதை வந்து டிசி 12 வோல்ட்டு ஆக்கி தான் நம்ம வந்து ரிலேக்கு 12 வோல்ட்டு நம்ம வந்து அதில் வந்து ஐசி வேலை செய்யும். மைக்ரோ ப்ராசருக்கு 5 வோல்ட்டு இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா நல்லா சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நல்லா ஒயரை ஸ்லீவ் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டு வச்சு சால்ட்ரின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த போர்டில் பிசிபியில் வச்சு சால்ட்ரின் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து சால்ட்ரின் ஆயிரும். இப்படி தான் சால்ட்ரின் பண்ணணும். இப்போ கரெக்டான பொசிஷனில் வச்சுக்குவோம். எந்த பொசிஷனில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். காம்பவுண்டு எதுலேயும் டச் ஆகாமல் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைமரியை வந்து பற்ற வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா சால்ட்ரின் வந்து ஏற்கனவே சால்ட்ரின் பண்ணியிருக்கனால லேசாக வச்சாலே உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும். அடுத்து செகண்டரியை பற்ற வச்சுக்குவோம். இந்த போர்டு வந்து டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டரில் நான் இன்வெர்ட்டரில் உங்களுக்கு வந்து இந்த டைமர் இல்லாத மாடலெல்லாம் இந்த மாதிரி தான் போர்டு வரும். இப்போ பார்த்துங்க, செக் பண்ணிக்குவோம் ப்ரைமரி செகண்டரியை. ப்ரைமரி நல்லாயிருக்கு. ஓகே, செகண்டரியும் நல்லாயிருக்கு, கரெக்டாக காட்டுது, ஓம்ஸ் காட்டுது. ஓகே, நம்ம இப்போ வந்து பவர் சப்ளை கொடுத்து நம்ம ஆன் பண்ணி 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு எல்லாமே வருதான்னு செக் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நியூட்ரல் ஃபேஸ் வந்து
பார்த்து கொடுக்கணும். நியூட்ரல் ஃபேஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபீஸோட இன்புட்லேயே கொடுத்துருங்க. வேறு எதுவும் ஷார்ட் ஆனாலும் அந்த ஃபீஸ் போகும். ஷார்ட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஃபீஸ் போயிடும். அப்புறம் நம்ம ஃபீஸ் மாற்றிக்கலாம். அதனால் வந்து ஃபீஸோட இன்புட்லேயே கொடுத்துருங்க. இந்த போர்டில் நியூட்ரலுக்கும் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேஸுக்கும் ஃபீஸ் இருக்குது. அதனால் வந்து ஃபீஸோட இன்புட்டு நியூட்ரல் ஃபேஸே கொடுத்துருவோம். ஃபீஸோட இன்புட்லேயே கொடுத்துருவோம். இப்போ பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம வந்து 230 வோல்ட்டு கொடுத்து பார்ப்போம் என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு. இதில் வந்து வேறு எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு இந்த 230ல் நம்ம வந்து பார்த்துக்கணும். எதுவும் ஷார்ட் எதுவும் ஆகுதா நான் செக் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும். எதுவும் ஷார்ட் எதுவுமே இல்லை. வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து மீட்டரை வந்து டிசி வோல்ட்டில் வச்சுட்டு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து 12 வோல்ட் வருதான்னு பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வந்துருச்சு. இப்போ ஓகே, அடுத்து 5 வோல்ட் வருதான்னு பார்த்துருவோம். ஓகே, 5 வோல்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் ஐசிக்கு 5 வோல்ட் வந்துருச்சு. கரெக்டாக இருக்குது, போர்டு கரெக்டாக இருக்குது. இந்த கம்ப்ரஸருக்கு போகிற ரிலேக்கு வந்து 12 வோல்ட் வருதான்னு பார்த்துருவோம். ஓகே, ரிலே ஆன் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு வந்துருச்சு. இப்போ வந்து போர்டு வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படியே டபுள் சைடு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு அப்படியே பேக் பண்ணிடுவோம். பாருங்கள், டபுள் சைடு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு உள்ளே போர்டை வந்து ஃபிட் பண்ணிடணும். ஏன்னா கவர் பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதனால் அதுக்குள்ளேயே நம்ம வந்து வைக்கிறனால தான் நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மரை கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடுவோம். எந்த காம்பவுண்ட்லேயும் ஷார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக அந்த லாக்கு எல்லாமே ஃபிட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த கவரை போட்டு லாக் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த பக்கம் வைக்க முடியாதனால திருப்பி வச்சு அப்படியே வச்சு ஒட்டிடுவோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பாக்ஸு கரெக்டாக வச்சு லாக் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஓகே, கரெக்டாக லாக் ஆகுது. கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்லாம். கரெக்டாக 4 பக்கமும் லாக்கு வரும். ஏன்னா இந்த லாக் ஒழுங்காக சரியில்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம மாட்ட முடியாது. பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இனிமேல் ஃப்ரிட்ஜில் மாட்டிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.